அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தி குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை என்று கிறிஸ்தவர்களால் அழைக்கப்படும் இந்த பெருநாளை பற்றியது. குட் ஃப்ரைடே கிறிஸ்தவர்களால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவர் மனித குலத்திற்கு செய்த தியாகத்தையும் நினைவு கூறும்படியாகவும் அதன் மூலமாக நாம் அனுபவித்த இரட்சிப்பையும் பாவங்களின் விடுதலையும் அப்படிப்பட்டவைகளை அடைந்த ஒரு பெருநாளாக இதை நாம் கொண்டாடுகிறோம். இந்த குட் ஃப்ரைடே இந்த செய்தியிலே ஒன்லி இயேசு கிறிஸ்துவை பற்றியதுமான செய்திகளை நாம் தியானிக்க போகிறோம். இது ஏன் குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம் என்றால் இது 2 பார்ட். ஒன்று, இயேசு கிறிஸ்து கஷ்டங்களை அனுபவித்து பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார், இது ஒரு பக்கம். அடுத்ததாக அவர் அப்படி மரித்ததன் நிமித்தம் நாம் நிரந்தரமாக பாவங்களை விட்டு விலகுவதற்கும் இரட்சிப்பை அடைவதற்கும் உள்ள ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். முதலிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் மரித்தது, அவர் அனுபவித்தது எல்லாமே இது முன்குறிக்கப்பட்டதும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதும் இந்த மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகையால் அதை பற்றி நாம் அதிக சிரத்தை கொள்ள வேண்டிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் அவரை சிலுவையில் அறைந்தார் என்று சொல்வது அது அவராகவே ஏற்றுக்கொண்ட ஒரு மரணம். அதற்கு நாம் அதிகமாக ஒன்றும் செய்யவும் முடியாது. அதை பற்றி நாம் ஐயோ மரித்து விட்டாரே என்று சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் பகுதி. ஆகையால் அவர் செய்த தியாகத்தின் மூலமாக நாம் அடைந்த நன்மை, நாம் ரட்சிப்படைகிறோம், நித்திய ஜீவனை அடைகிறோம். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது நாம் பெற்ற அந்த நன்மைகளை கவனத்தில் கொண்டு இதை குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். இனி இவர் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் நிமித்தம் அவர் மரணம் அடைந்தது நிமித்தம் நாம் அடைந்த காரியங்கள், நாம் அடைந்த சுகங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த செய்தியில் தியானிக்க போகிறோம். ஒன்று, ஏதேனிலே ஆதாம் ஏமாற்றப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான், பாவியாகப்பட்டான். அவன் பாவியானதினால் அவனிலிருந்து வந்த எல்லா அந்த மனித சந்ததிகளும் பாவிகளாக இருந்தனர் சிலுவைக்கு முன்னால். நான் இப்படி பார்க்கும் பொழுது அதை நம்ம கூர்ந்து கவனித்தால், வேதத்தை தொடர்ந்து வாசிப்போமானால் இந்த காரியத்தை ஆதாம் என்ற மனிதனுக்கு செய்தது ஒரு ஆவிக்குரிய பிரதான தூதனாக இருந்த லூசிஃபர் என்றவன். பிற்காலத்தில் அவன் தேவனுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தி அவனுடைய மகிமையான ஸ்தலத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். அவனை பழி வாங்குவதற்கு 2 காரியங்கள் நாம் தியானிக்க வேண்டும். ஒன்று, நாம் யாரை எதிர்த்து போரிட போகிறோமோ அவன் ஒரு மனிதன் அல்ல, அவன் ஒரு பிரதான தூதனாக இருந்தவன். அந்த வல்லமை இன்னும் அவனுக்குள் இருக்கிறது. ஆகையால் ஒரு மனிதனால் அவனை தோற்கடித்து விடலாம் என்பது முடியாத காரியம். அடுத்ததாக அவன் ஒரு மனிதனாகிய ஆதாமிற்குத்தான் அவர் வஞ்சகம் செய்து அவனை பாவியாக்கினான். ஆகவே அதே ஆதாமை போன்று பாவியாக இருக்கிற ஒருவனாலே மட்டுமே அவன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு நியதி. இந்த 2ஐயும் சேர்த்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த 2 காரியத்தையும் சேர்த்து
ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுதுதான் ஒரு மனிதனால் அந்த சாத்தானை பழிவாங்குதல் என்பது கூடாத காரியம் என்பதால் தேவனே மனிதனாக வந்து பூமியிலே பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வாசியுங்கள் பிலிப்பியர் 2:4-11 வரை. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதில் ஒரு பகுதியில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தேவன் எப்படி கர்த்தர் நமக்காக மனிதனாக ஒரு இன்கார்னேஷன், அதாவது சரீரம் எடுத்து வந்து சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணிய பிறகு அவர் என்னென்ன காரியங்களை அடைவார், இந்த வேளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தேவன் எல்லாவற்றின் மேலாக உயர்த்தி அவர் நாமத்தை வானோர், இதெல்லாம் அவர் மரித்த பிறகு அவர் அடைய போகிற அந்த சுதந்திரங்களை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எதையெல்லாம் விட்டு அவர் மனிதனாக வந்தாரோ, அந்த மனிதன் மரித்த பிறகு எவையெல்லாம் விட்டு வந்தாரோ அவையெல்லாம் அவருக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்பதே ஆகும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்பதே அவர் பிறக்கும் முன்னரே அறிவிக்கப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ஒரு பிரதான காரியம் என்னவென்றால், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், என்ன செய்வார் என்பதெல்லாம் அவர் பிறக்கும் முன்னாகவே பூமிக்கு அறிவிக்கப்பட்டது. அதுவும் தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. வாசியங்கள் மத்தேயு 1:18-25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இங்கு கபிரியேல் என்ற ஒரு தேவதூதன் வந்து அந்த மரியாள் கன்னிகையாகிய மரியாளிடம் சொல்வதை நாம் பார்த்தோம். அதே தேவதூதன் வந்து திரும்பவும் யோசேப்பு, அவளுக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பிடம் வந்து என்னென்ன செய்திகளை சொன்னான் என்பதையும் நாம் பார்த்தோம். இதிலிருந்து அவர் கன்னி மரியாள் வயிற்றில் பிறப்பாள், அதாவது ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் ஜனனம் எடுப்பார் என்பது தெளிவாகிறது. இது
எசையா என்ற தீர்க்கதரிசி மூலம் அவனுடைய புஸ்தகத்திலே 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஒன்று. இங்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் அவர் யார் என்று சொல்லப்படுகிறது, அங்கே அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை எசையா என்ற தீர்க்கதரிசி ஒரு 500-600 வருஷங்களுக்கு முன்னாலே அவர் எங்கு பிறப்பார் என்பதை அங்கு சொல்லிவிட்டார். ஆகையால் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராகவே இருக்க வேண்டும். என்ன முக்கியமான நபர்? நமக்கு இப்போது எல்லாமே தெரியும். நமக்கு ரட்சிப்பை தந்து மனித குலத்தையே ரட்சித்து எல்லாவரையும் எப்படி ரட்சிக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆதாம் தேவனோடு கூட இருந்தானோ அதே மாதிரி எல்லா மனிதரையும் தேவனோடு கூட கொண்டு சேர்ப்பதற்காக அவர் வரப்போகிறார் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. அந்த சமயத்தில் அது மறைமுகமாக இருந்தது. இனி அவர் யூதர்களுக்கு ராஜாவாகவும் இருப்பார் என்று சொல்லப்பட்டது. பிலாத்து அவனுடைய விசாரணையின் போது அவரை பார்த்து கேட்பான், நீர் என்ன யூதாவின் ராஜாவா என்று. இயேசு என்ன சொல்வார்? ஆமாம், நீர் சொல்வது போல்தான் என்று சொல்வதாக நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே அவர் யூதாவின் ராஜாவாக இருப்பார் என்பதும் முன்னறிவிக்கப்பட்டது. லூக்கா 1:31-33 வரை வாசிப்பீர்களேயானால், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இந்த யாக்கோப்பின் குடும்பத்தாருடைய ராஜாவாக அவர் என்றைக்கும் இருப்பார், என்றும் இருப்பார், அவர் என்றும் இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மனித குலத்தை மீட்டதற்காக உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார். இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவருக்கு தேவனால் அது முன்னறியப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், ஏதேனும் நடக்கும் பாவம், மனிதர்கள் எல்லாம் பாவிகளாக இருப்பார்கள், அந்த பாவிகளை சாத்தானிலிருந்து விடுவதற்கு ஒரு தேவனாகிய கர்த்தர் போக வேண்டும். இவையெல்லாம் முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பூமியில் வருவதற்கு தயாராக்கப்பட்டார். அப்படி என்று வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:18-21 வரை வாசிப்பீர்களேயானால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். என்ன சொல்லப்பட்டு இருக்கும்? அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்காக வேண்டி வந்தார். இந்த விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம், தேவனை பற்றி விசுவாசம், இதெல்லாம் மறந்துவிடக்கூடாது. நாம் இங்கு அவர் செய்த எல்லாமே அவருடைய ஜனங்களுக்காக செய்தார். யார் யார் அவர் செய்வதை பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கும் அவர் செய்தார். அன்றும் செய்தார், இன்றும் செய்கிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி நம் பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்னால் நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேல் சுமந்தப்பட்டு அவர் ஒரு பாவியாக போனார். அவர் பாவியாக இல்லாமல் இருந்தால் சிலுவை மரணம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்திருக்கும். சிலுவையில் அவர் மரித்திருக்கவும் மாட்டார். வாசியங்கள் 1 பேதுரு 2:22-24 வரை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை இருந்தார், பலியாக மரித்தார். அவர் சரீரம் பலி கொடுக்கப்பட்டதினால் அவர் பலியாக மரித்தார். அவருடைய சரீரம் சிலுவையிலேயே பலி கொடுக்கப்பட்ட போது சிந்திய இரத்தத்தினாலே, லேவியராமம் 17:11 சொல்லி இருக்கிறபடி இரத்தத்திற்கு உயிருள்ளதாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை உனது ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்காக அந்த பலிபீடத்திலே கொடுத்தேன் என்று தேவன் சொல்லி இருப்பார். அதே காரியம் திரும்பவும் நடந்தது. தேவன் சிருஷ்டித்த மனிதன் மீது அன்பு கொண்டது நிமித்தம், அளவற்ற அன்பு கொண்டது நிமித்தம், பாவிகளாயிருந்த நமக்காக தன் ஒரே குமாரனை பலியாக அனுப்பினார். மனிதன் பாவம் செய்து விட்டான், அவனை அழித்து விட்டான் என்று அவர் சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம். அந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி தானே இறங்கி வந்து மரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் அவராகவே ஏற்படுத்தி கொண்டது அவருடைய அன்பை குறிக்கிறது. அவர் நன்மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் நிச்சயமாக நான் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நான் பழையபடியும் என்னுடைய சன்னதிக்கு வரும்போது தகுதியுடையவனாக ஆக்குவேன் என்று அவர் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டதற்கு அவருடைய அன்பே காரணம். வாசியுங்கள் ரோமர் 5:6-11 வரை. அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இனி முற்காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு முன்னாலே மாம்சத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை அறியாத புறஜாதிகளாயிருந்த நாம் சிலுவை மரணத்தினால் தேவனிடம் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் கோத்திரத்திலே தோன்றினார். ஆபிரகாமுடைய சந்ததிகள் உடைய ஒருவராக அவர் தோன்றினார். அவரே நமது இரட்சகராகவும் இருந்தார். ஆரம்ப காலத்திலே அவருடைய கோத்திரமாக யூதர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாகிவிட்டு அவர்கள் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்தவராவார்கள் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் யூதர்கள் சாத்தானுக்கு செவி கொடுத்து இன்றும் அவரை மேசியா, அதாவது தேவனுடைய குமாரன், இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபடியினால் இயேசு அவரை புறஜாதிகளையும் தன்னுடைய மந்தையிலே சேர்த்து கொள்வதற்காக வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. எபேசியர் 2:11-18 வரை வாசிப்பீர்களே ஆனால், ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின் படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சீராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில்
தீவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திர தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திர தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திர தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருத்திர தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் வந்து சமாதானத்தை அறிவித்தார் என்று சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கும். சமாதானத்தின் சுவிசேஷம் இங்கு எதை சொல்லுகிறார் என்றால், சத்துருக்களாக்கிய இருந்த மனிதர்கள் ஒரு கூட்டம், தேவனுக்கு சத்துருக்கள், அதாவது சாத்தானை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஒரு கூட்டம். அடுத்தது தேவனை சார்ந்தவர்களும் ஒரு கூட்டம். இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இரு திறத்தாரையும் சமாதானப்படுத்தும் சமாதான காரணராக அவர் வந்தார். வந்து இந்த சத்துருக்களாக இருந்தவரை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி அவர்களையும் தேவனுடைய சன்னதிக்கு வருவதற்கான வழியை திறந்து வைத்தார். ஆகதான் அவரை சமாதான காரணர் என்று சொல்லுகிறோம். இதை பற்றி ஒரு சமாதானம் என்றே ஒரு விரிவான காணொளியை பேசியிருக்கிறோம். இனி தேவனோடு ஒப்புரவாக முடிவாக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் கட்டாயமாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் இல்லாமலே போகுமானால் நீங்கள் தேவனிடம் ஒப்புரவாக முடியாது, அதாவது தேவ சன்னதிக்கு போக முடியாது. ஏனென்றால் ஒப்புரவாகிறவர்கள் கிறிஸ்துக்குள்ளானவர்களாய் இருக்கிறார்களா என்று தேவன் பார்க்கிறார். தேவன் முன்னால் யார் நிற்க வேண்டும் என்பதை தேவனே முடிவு செய்கிறார். ஆனால் அவர் முடிவு எதா இருக்கிறது, அவர்கள் என்னென்ன பாவம் செய்திருக்கிறார்கள் அவர் உட்காருவதில்லை, அந்த வேலையை அவர் செய்வதும் இல்லை. அதை கிறிஸ்துவுக்கே கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அதாவது கிறிஸ்துவை விசுவாசித்ததின் மூலமாக யார் யார் இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்டுகிறார்களோ அவர்களையே அவர் சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்கிறார். அவர் பாவம் புண்ணியம் அதையெல்லாம் பற்றி பார்ப்பதே இல்லை. 2 கொரிந்தியர் 5:17-19 வரை வாசிப்பீர்களே, ஆனால் தெரியும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தீவினாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆகையினால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த இடத்திலிருந்து நாம் மேலான இடத்திற்கு போக வேண்டுமானால் நிச்சயமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசமும் அவர் மேலுள்ள அன்பும் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமே, ஆனால் நீங்கள் அங்கு போக முடியாது. இதுவரை சொன்ன எல்லா செய்திகளும் அதை தெளிவாக்குகிறது. இனி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த காரியங்கள், என்னென்ன காரியங்களை செய்து அதன் மூலம் அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். கொலோசியர் 2:13-15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
இந்த வசனங்கள் எவைகளையெல்லாம் அவர் நமக்காக செய்து அவைகளில் வெற்றியும் மறந்தார். அதாவது ஏதோ செய்துட்டு போயிட்டார் என்று இல்லை, செய்தது அவர் செய்த அனைத்திலையும் அவர் வெற்றி கொண்டார். ஒன்று, பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தார். இன்றும் அது நடக்கிறது. விருத்த சேதனம் இல்லாததினால் வந்த பாவம் நீக்கப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு விருத்த சேதனம் செய்வதும் அது இல்லாமல் இருப்பதும் ஒரு பொருட்டானதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீதி பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டது. இங்கே வாசிப்பீர்களேனால் அந்த சிலுவைப்பிராணத்தை எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து அதை முடித்து விட்டார். ரோமன் 10:4 என்ன சொல்லுகிறது? நீதி பிரமாணம் இயேசு கிறிஸ்துவை அது முடிவாக இயேசு கிறிஸ்துவோடு அது முடிந்து போகிறது என்று சொல்லுகிறது. அடுத்ததாக சாத்தானின் அதிகாரங்களை பறித்தார். அதிகாரம் பறிப்பது என்றால் என்ன? ஒரு 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள், சண்டை போடுறாங்க. இப்போதான் சண்டை நடக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த எந்த ஒரு ராஜாவின் அதிகாரங்களை இன்னொரு ராஜா பறித்து கொள்ளுகிறானோ அந்த அதிகாரங்களை பறித்து கொண்டவன் ஜெயித்தவனாகவும் அதிகாரங்களை விட்டு கொடுத்தவன் தோற்றவனாகவும் மதிக்கப்படுகிறான். அந்த வகையிலே சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களையும் இயேசுவானவர் பறித்து கொண்டதினால் இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர், அதாவது வெற்றி கொண்டவரானார், சாத்தான் தோற்றவனானான். இது எல்லோருக்கும் ஞாபகம் இருக்க வேண்டும். இன்றும் சாத்தான் தோற்றவனாகவே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம் பாவங்கள் மன்னித்தது மட்டுமல்லாமல் எல்லா மனிதர்களையும் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவித்தார். விடுவிக்கப்பட்ட மனிதர்களை திரும்பவும் சாத்தானின் வலையில் சிக்காதபடிக்கு அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். பாவங்களை மன்னித்தார் என்றால் என்ன? அவன் அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது. அவன் மனிதனே அவனுடைய அதிகாரத்தினால் அவன் பெற்ற ஆளுகையினால் அவர்களை அடக்கி வைத்திருந்தான். அதை பறித்து விட்டார். அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டதினால் எல்லோரும் விடுதலையாகிவிட்டார்கள். சாத்தான் தோற்று போய்விட்டான். வாசியுங்கள் எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த வசனங்களில் ஏன் அவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், ஏன் அவர் மனிதராக வந்தார் என்று சொல்லப்பட்டது 2 காரியங்கள். ஒன்று, சாத்தானை அழிக்கும்படிக்கும், அது வெளிப்படுத்தல் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு நடக்கும். அடுத்ததாக எல்லோரையும் சிலுவையிலே மரண பயத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் அவர் விடுதலையாக்கினார். விடுதலையாக்கிவிட்டார். சரி, இப்போ எல்லாரையும் விடுதலையாகிவிட்டார். அவர் சிருஷ்டித்த எல்லாரையும் சிலுவையிலே விடுதலையாக்கிவிட்டார். எல்லோரும் பாவம் இல்லாமல் இருக்கிறார்கள். இனி ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய பாவத்தினால் அவர்கள் பழையபடியும் சாத்தானுடைய வலையில் சிக்கிவிடுகிறார்கள். அப்படி சிக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய அடிமையாக வேண்டும். ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். ஏன் அடிமை என்று போட்டிருக்கிறார்கள்? அடிமை என்றால், எனக்கு ஒரு அடிமை இருப்பான் என்றால் அவனுடையது எல்லாம் என்னுடையதாகும். அவன் 10 ரூபா தந்தாலும் அதை நான் எப்போனாலும் எடுத்துக்கலாம். அதுதான் அடிமை. அடிமை என்னால் வழிநடத்தப்படுகிறான், நான் சொன்னதைத்தான் செய்வான். அவனுக்கு தெரிந்தது எல்லாம் எனக்கும் தெரிந்ததாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு வேலையாள் என்றாலோ ஒரு ஊழியக்காரன் என்றாலோ அந்த ஊழிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அவனுடைய எஜமானனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அவனுடைய பர்சனல் மேட்டர்ஸ்லாம் அங்கு வராது. அது அவனுடைய எஜமானன் பார்ப்பதில்லை. ஆகையால் தான் அந்த அடிமை என்ற வார்த்தை அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:16-25 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இந்த வசனங்கள் நாம் எப்படி பாவத்திலிருந்து விடுபட்டு விட்டோமோ அதை எப்படி தக்க வைத்து நித்திய ஜீவனை அடைவது என்பதை சொல்லுகிறது. ரோமர் 6:16-25 வரை. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ
அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். முடிவாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ஒரு துக்கமான காரியம்தான். ஆனால் அது தேவனுடைய மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மேலும் இந்த மரணத்தினால் இயேசு கிறிஸ்து எந்த நிலையிலிருந்து மனிதனாக வந்தாரோ மாறி அந்த தேவத்துவத்தை அடைந்து அவர் கர்த்தராக மாறிவிடுகிறார். அவருக்கு அப்படி சிலுவையில் மரித்ததினால் என்னென்ன கிடைத்தது என்பதை முதலிலே வாசித்தோம். எல்லாருடைய முழங்காலும் முழங்காலும் முடங்கும், அவர் எல்லோரிலும் பெரியவராக பெரிய நாமுடையவராக இருப்பார் என்றெல்லாம் நாம் வாசித்தோம். மனிதர்களை எப்பொழுது அவரை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த துக்க வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயாக மாறுகிறது. யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் அன்பாக இருக்கிறார்களோ, அவரும் அவர்கள் மேல் அன்பாக இருக்கிறேன் என்று தான் சொல்லி போயிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு குட் ஃப்ரைடே. வருகிற ஞாயிறு அன்று இதுக்கு அடுத்து இன்னும் இந்த குட் ஃப்ரைடே தாண்டி 2 நாளில், அதாவது அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் உள்ளே வருவார், அந்த குருத்தோலை பிடித்து கொண்டு வருவார். அதன் பிறகு அவர் இது எல்லாம் நடக்கும், உங்களுக்கு தெரியும். பிலாத்துடன் கொண்டு போவார்கள், அவரை யூதாஸ் காட்டி கொடுப்பான், பிலாத்திடம் கொண்டு போவார்கள். அவர் சிலுவை மரணத்தை அடைந்து இந்த வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்து போவார். அதைத்தான் ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம். ஆகையால் யார் யாருக்கு புது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேயாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஈஸ்டர், குட் ஈஸ்டர் என்று சொல்லலாம். மற்றவங்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்பதை பற்றி அக்கறை இருக்காது. ஆக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாவது போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு எல்லா துக்க நாளும் நல்ல நாளாகவே நடக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் மேல் ஒரு கரிசனை உடையவராக இருக்கிறார் என்பதை தெளிவாக சொன்னோம். இந்த செய்தியிலே இயேசு கிறிஸ்துவின் அந்த பங்கை மட்டுமே பற்றி பேசினோம். எந்த டேட்டில் வந்தாங்க, எந்த டேட்டில் வந்தது, அதெல்லாம் பற்றி பேசுவார்கள். அதையெல்லாம் வேதத்தில் இல்லாதவைகளை பற்றி இங்கு பேசாமல் வேதத்தில் உள்ளவைகளை பற்றி மட்டுமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இவையெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, உமது ஒரே குமாரன் மனிதனாக வந்து மரித்து திரும்பவும் அவர் உயிரோடு எழுந்தி வந்ததை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தினமும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அந்த ஒரு காரியத்தை நம்புகிறதினால் இயேசு கிறிஸ்து செய்த காரியம், எதற்காக அவர் மனிதனாக வந்தாரோ அதனுடைய எல்லா பலனும் அந்த விசுவாசிகளுக்கு கிடைக்கும்படியாக நீர் செய்யும். அதன் மூலம் நாங்கள் அவரை விசுவாசித்து நாங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏற்றவர்களாக இருக்கும்படி நீர் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமேன்.